Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் தோட்டா சுப்பாராவ் நகரில் உள்ள குடியிருப்பில் அறையன் B202 சந்திரகிஷோர் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 மகன்களோடு வசித்து வந்துள்ளார். மூத்த மகன் ஜோஷித் 1ஆம் வகுப்பும் இளைய மகன் நிகில் UKGயும் படித்து வந்தனர். சந்திரகிஷோர் ONGC நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு சந்திரகிஷோர் தனது மனைவி மற்றும் 2 மகன்களையும் தனது அலுவலகத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது சந்திரகிஷோர் தனது 2 மகன்களிடம் பேச வேண்டும் என அலுவலகத்திற்கு வெளியே அழைத்து சென்றிருக்கிறார். நீண்ட நேரம் ஆகியும் மூவரும் வராததால் சந்திரகிஷோரை அவரது மனைவி போனில் தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார். ஆனால் சந்திரகிஷோர் அழைப்பை ஏற்கவில்லை என கூறப்படுகிறது. நீண்ட நேரமானதால் சந்தேகமடைந்த சந்திரகிஷோரின் மனைவி அலுவலகத்தில் வேலை பார்த்து வரும் நபரை தனது வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த நபர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது சந்திரகிஷோர் படுக்கை அறையில் மின் விசிறியில் தூக்கிட்டு இறந்த நிலையில் கிடந்திருக்கிறார். மேலும் அவரது 2 மகன்களும் குளியல் அறையில் உள்ள தண்ணீர் பக்கெட்டில் இறந்த நிலையில் கிடந்துள்ளனர். இதனை பார்த்து அலறிய அலுவலக ஊழியர் சந்திரகிஷோரின் மனைவிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு பதறியடித்துக் கொண்டு வந்த சந்திரகிஷோரின் மனைவி 3 பேரும் சடலங்களாக கிடப்பதை பார்த்து அழுது கூச்சலிட்டுள்ளார். பின்னர் தகவல் அறிந்த போலீசார் 3 பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சந்திரகிஷோரின் உடலுக்கு அருகே ஒரு கடிதத்தை போலீசார் கண்டெடுத்தனர். அந்த கடிதத்தில் 1ஆம் வகுப்பு மற்றும் UKG படிக்கும் தனது 2 மகன்களும் சரியாக படிக்காத காரணத்தால் அவர்களின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற மன உளைச்சலில் இருந்ததாக சந்திரகிஷோர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் குளியல் அறையில் உள்ள தண்ணீர் பக்கெட்டில் 2 மகன்களின் தலையையும் அழுத்தி கொலை செய்துவிட்டு சந்திரகிஷோர் தானே தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மகன்கள் சரியாக படிக்கவில்லை என தந்தையே கொலை செய்துவிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.